குடும்பத்தை சேர்ந்த யாரையும் கிழக்கு சீமைக்கு பாத்தியப்பட்ட எந்த கோயிலுக்குள்ளேயும் நுழைய விடாம தடை பண்ணணும்னு பேசியிருக்காங்க. அதனால பஞ்சாயத்துக்கு போய் மாறன் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு வாங்க. நான் எல்லாரையும் கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறேன். பூசாரி, நான் பஞ்சாயத்துக்கு போய் என் மகன் தப்பு பண்ணலைன்னு நிரூபணம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வரோம். எல்லாரும் பஞ்சாயத்துக்கு போகலாம். ம், வாங்கய்யா போங்க. எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிங்கப்பா. எதுக்காக நாம கூட இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் மேல 2 பிராது வந்ததில்லை. ஆனா இன்னைக்கு முறையா நாட்டரசர் ராசத்தோட குடும்பத்து மேல 2 பிராது வந்திருக்கு. அதுக்காக தான் அவங்க குடும்ப சகிதமா வந்து நிக்கிறாங்க. இதுல முதல் வழக்கா நம்ம விசாரிக்க போறது மாறனும் மலரும் கோயிலுக்குள்ள இருந்தது சம்பந்தமா தான். இவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள இருந்ததுனால கோயிலுக்குள்ள தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு, கோவிலோட புனித தன்மைக்கு தீட்டு வந்துருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள தப்பு பண்ணல, கோயிலோட புனித தன்மையை கெடுக்கலேன்னு கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, அதே சமயத்துல இந்த கூட்டத்தில் நிக்கிற யாருக்காவது அருள் வந்து அவங்களும் இந்த பிள்ளையை தப்பு பண்ணல அப்படிங்கிறத அருள் வாக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் மலரும் மாறனும் நிரபராதின்னு நிரூபணம் ஆகும். ஆனால் அவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்கிறதா நிறுவனம் ஆச்சுன்னா கோயிலோட புனிதத்தன்மையை கெடுத்த குத்தத்துக்காக இவங்க 2 பேர் குடும்பத்தையும் கிழக்கு சீமையை விட்டு ஒத்தி வச்சிருவோம். அதுக்கப்புறம் யாரும் இவங்களோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. இன்னும் ஏன் இலவு விழுந்தா கூட துக்க விசாரிக்க போகக்கூடாது. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பா இருக்கும். அந்த சூடத்தட்டை கொண்டு வாங்க பூசாரி. சரிங்கய்யா. ஏப்பா மாறா, கோயிலை பூட்டுற நேரத்துல அங்க எதுக்காக போனீங்க? கேட்குறாங்கல்ல, சொல்லுப்பா. மலரும் நானும் தனியா பேசுறதுக்காக தான் கோயிலுக்குள்ள போனோம். கோயிலை சாத்துறதுக்கு முன்னாடி யாராவது கோயிலுக்குள்ள இருப்பாங்களான்னு பார்த்துருப்பாங்களே, உங்களை எப்படி பார்க்காம விட்டாங்க? ஆமா, கோயிலுக்குள்ள எங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க? கருவறைக்கு பின்னாடி. ஏப்ப கருவறைக்கு பின்னாடி போய் அப்படி என்னத்தை தான் பேசுனீங்க? என்ன போய் பதிலே காணா? நாங்க பேசிட்டு தான் இருந்தோம், எந்த தப்பும் பண்ணல. கோயில்ல லைட் ஆஃப் பண்ணோன்னு தான் கோயில் சாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்க உடனே ஓடி போய் கதவை தட்டினோம். ஆனா பாட்டு படிச்ச சத்தத்துல நாங்க தட்டினது வெளியே இருந்தவங்களுக்கு கேட்கல. அதனால தான் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. மற்றபடி நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. இதை சும்மா சொன்னா பத்தாத போய்
கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. பூசாரி, ஐயா. சூட தட்டை கொண்டு போ. நாங்கள் 2 பேரும் கோயிலுக்குள்ளே எந்த தப்பும் பண்ணலை. இது அந்த வல்லடிகார சாமி மேலே சத்தியம். பூசாரி, மலர்கிட்டையும் சத்தியம் வாங்கப்பா. கோயிலுக்குள்ள நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். எந்த தப்பும் பண்ணல. இது இந்த ஏழக்காத்த அம்மன் மேல சத்தியம். இந்த கூட்டத்துல யாருக்காவது அருள் இறங்கி இவங்க பண்ணின சத்தியம் உண்மைதான்னு சொல்லணும். அப்படி அருள் இறங்குறாலே 2 குடும்பத்துக்கும் தெரியாத அந்நியமான ஆளா இருக்கணும். 2 குடும்பத்துக்கும் எந்த முறையிலையும் நட்பாவும் உறவாவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க சொல்ற அருள் வாக்க இந்த பஞ்சாயத்து ஏத்துக்காது. என்னையா மலரோட கற்புக்கு வச்சிருக்க டெஸ்ட்ல மலரு பாஸ் ஆகுமா? கண்டிப்பா பாஸ் ஆவா. அம்புட்டு நம்பிக்கையா? என் மாமன் அவ ஒரு கருப்புக்கு அரசிரா. அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாமி வந்து ஆடுதே இந்த அம்மா. இந்த 2 குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில இவங்க சொந்தமா? ஆமாங்க, இவங்க ஆத்தா எனக்கு சின்னாத்தா மரம் வேணும். அப்ப இது செல்லாது. பூசாரி, மலை ஏத்தி விடுப்பா. அத்தா மலையே. ஏப்பா, உங்களை யாருக்காவது ஒரு சொந்தமாப்பா? இவங்க அப்பா என் தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு. அப்ப இதுவும் செல்லாது. பூசாரி, போய் மலை ஏத்தி விடுப்பா. சரிங்க. வேற யாராவது ஒரு பொதுவான ஆளுக்கு அருள் வருதான்னு பார்க்கலாப்பா. அப்ப இவங்க தப்பு பண்ணிருக்காங்க தானே அர்த்தம்? என்னங்க நான் சொல்றது? ஏதோ பார்த்து நல்ல முடிவா சொல்லுங்க. ஐயா பெரிய மந்த சீலக்காரி, எங்களை ஏன் சோதிக்கிற? எங்க மக்கள் என்ன தப்பு பண்றாங்களா? நியாயத்து பக்கம் இருந்து ஒரு தீர்ப்பு சொல்ல வர மாட்டியா? கண்ணாத்தா, முத்துப்புடாரி, கருங்கல்லு முத்தையா, நொண்டிச்சாமி, என் பேரன் பக்கம் இருந்து நியாயத்தை சொல்ல ஒரு கடவுளும் மனசிறங்கி வர மாட்டீங்களா? ஒருத்தருக்கு அருள் இறங்குற மாதிரி தெரியல. இதுல இருந்து கோயிலுக்குள்ள ஏதோ அசிங்கம் நடந்திருக்குன்னு தானே தெரியுது. அதனால பஞ்சாயத்தோட தீர்ப்பு என்னன்னா, இந்த 2 குடும்பத்தையும் இந்த கிழக்கு சீமையை விட்டு
ஏப்பா நொண்டிசாமி வந்து இறங்கியிருக்கு, ஒரு கம்பெடுத்து கொடுங்கப்பா. வாங்கப்பா, வேகமா வாங்கப்பா, கம்பெடுத்து வாங்க. கம்ப ஊண்டி காலை அதுல வளைச்சு நிக்கிறாரு. நொண்டிசாமி தான் இறங்கியிருக்காரு. ஏப்பா, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சாமி ஆடுறவருக்கும் ஏதாவது உறவு இருக்கா? இல்லைங்க. ஏப்பா உனக்கு? இல்லைங்க, தெரியாது. எப்பா, இவர் நம்ம பாலமேடு தெத்தூருக்காரப்பா. நொண்டிசாமி கும்பிடுற பரம்பரை, ரெண்டு குடும்பத்துக்கும் பொதுவான ஒருத்தர் தான். அதனால இவர்கிட்ட அருளா கேளுங்க. அருள்வாக்கு சொல்ல இறங்கிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்ல வந்ததா சொல்லு சாமி. தப்பு நடக்கலடா, தப்பு நடக்கலடா, என் கோயிலுக்குள்ள எந்த தப்பு நடக்கலடா. என் கோயிலோட புனிதம் கெடாம அப்படியே தான்டா இருக்கு. என் வீட்டு பிள்ளைங்க கோயிலுக்குள்ள எந்த தப்பு பண்ணலடா. அவங்க ரெண்டு பேரும் நிரபராதிடா. ஏய், நான் சொல்றது கேக்குதாடா? மாறா, சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியா. சரிங்க. ஏய், 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 போப்பா. ஏய், 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 நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்ப. ஏய், என் கோயிலுக்கு வந்து ஒரு கைத்த வாங்கி என் பேரை சொல்லி கட்டியா, உனக்கு ஒரு தீங்கு வராம நான் பாத்துக்கிடுமையா. உனக்கு எந்த குறையும் வராதியா. சரிங்க சாமி. ஏய், பூசாரி, ஏய், சாமியை மலையேற்றி விடுப்பா. ஏய், 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 பொதுவான ஒரு ஆளுக்கு அருள் வந்து கோயிலுக்குள்ள எந்த தப்பு நடக்கலைன்னு சொன்னதுனால மலரையும் மாறனையும் குத்த செய்யலைன்னு சொல்லி இந்த பிராதுல இருந்து விடுவிக்கிறேன்பா. இதுதான்பா தீர்ப்பு. நான் சொல்லல என் மாமாவை ஒரு கருப்பு அரசின்னு. அது இருக்கட்டுமாப்பா. அடுத்த பிராதில் உன் மாமன் தப்பு பண்ணியிருக்கிறதா நிரூபணமானா உன் மாமனுக்கு மொட்டை அடித்து மீசை எடுத்து ஊருக்கு முன்னாடியே பொது மன்னிப்பு கேட்க வைப்பாங்க, தெரியுமில? முதல் வழக்கு முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப ரெண்டாவது வழக்கு. நாட்டரசனும் ராசத்துறையும் தான் குடும்பத்தை சேர்ந்த யாரும் இன்னொருத்தர் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டோம்னு குலசாமி மேல ஏற்கனவே சத்தியம் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி அவங்க சண்டைக்கு போனா அவங்களுக்கு மொட்டை அடிச்சு மீசை எடுத்து ஊருக்கு முன்னாடி பொது மன்னிப்பு கேட்க வைப்போம். அதை நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி மரண யாரோ கொல்ல பார்த்துருக்காங்க. அப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணது ராஜதுரையும் அழகிருந்தான்னு எங்களுக்கு வந்த பிராது. இந்த வழக்கில் அழகிரு தப்பு பண்ணது உண்மைன்னு நிரூபணமாச்சுன்னா ராஜதுரைக்கு மொட்டையை அடித்து மீசை எடுத்து ஊருக்கு முன்னாடி பொது மன்னிப்பு கேட்க வைப்போம்.
பண்ணதே நீங்க தானே? என்னடா சொல்ற? நாம எல்லாரும் தானே மாமா அவனை போட முடிவு செஞ்சோம். மாறா, இந்த வழக்கோட தீர்ப்பு நீ சொல்ற சாட்சியை வச்சுதான் இருக்கு. என்ன சொல்ற? உன்னை கொல்ல வந்தது யாருன்னு சொல்லு. சொல்லு, முன்னாடி வந்து சொல்லுப்பா. சொல்லியா, உன்னை கொல்ல வந்தது யாரு? என்னை கொல்ல வந்தது வெளியூர்காரங்க ஐயா. அப்படின்னா உன்னை கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனது யாரு? கொல்ல சொல்லி அனுப்புனது மதுரையில் என் கூட காலேஜில் படித்த பயலோ என்னை கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனானுங்க. காலேஜ் பயலுகளா? என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கும் அவனுங்களுக்கும் தகராறு. அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை கொல்ல ஆள் அனுப்புனானு. அப்ப அழகருக்கு ராசதுரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இதில் எந்த சம்மந்தமும் இல்லை. மாறா, வெற்றி, சம்பவம் இடத்துல இருந்ததுன்னா எனக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். நீ பேசாம இரு. ஐயா, நான் கும்பிடுற தெய்வத்து மேல பொதுவாக உறுதியாக சொல்றேன், இவங்க ரெண்டு பேருக்கும் இதில் எந்த சம்மந்தமும் இல்லையா? அவ்வளோதாங்க. சம்பந்தப்பட்ட ஆளே இவ்வளவு உறுதியா சொன்னதுனால அழகரையும் ராசத்துறையும் நிரபராதின்னு இந்த பிராதில இருந்து விடுவிக்கிறோம். இத்தோட இந்த 2 வழக்கு முடிஞ்சு போச்சு. கூட்டம் கலையலாம். போங்க போங்க. ஐயா, மாற மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அசிங்கமே நடந்திருக்கையா. நீங்க எப்ப செஞ்ச புண்ணியமோ இதுல இருந்து கலங்கப்படாம மீண்டுட்டீங்க. என்ன மாமா, மாறனை போட சொன்னது நாம, போட ஏற்பாடு பண்ணது அழகரு. அது தெரிஞ்சும் அவன் மாத்தி சொல்லிட்டு போறானேன்னு யோசிக்கிறீங்களா? இன்னுமா புரியல? பயந்துட்டான் மாமா, பயந்தாங்கோழி பய. உண்மையை சொன்னா நாம மறுபடியும் வந்து வெட்டுவோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு மாமா. அதே பயந்து போய் மாத்தி சொல்லிட்டு போறேன். சரி, கவலையை விட்டு நிம்மதியா இருங்க. நாங்க பாருக்கு போறோம். பழப்பலாம் வரமாமா. மாறா, பஞ்சாயத்தில் நீ சொன்னதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் உன் ஐயா கேட்குறேன், உண்மையை சொல்லியா? உன்னை யார் வெட்ட வந்தது? பஞ்சாயத்தில் நீ சொன்ன மாதிரி உன் கூட படித்த கூட்டாளிங்களா, இல்லை அந்த ராசதுரை ஆட்களா? தாத்தா கேட்குறாங்கல்ல, சொல்லுப்பா. பா, எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ எதுக்குப்பா அதெல்லாம்? விடுங்கப்பா. உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? சொல்லுப்பா. சொல்லுண்ணே. என்னை நேற்று ராத்திரி கொல்ல முயற்சி பண்ணது அழகரும் அவன் ஆட்களும் தான்.
நான் இங்கே போகும்போது ராசுதர மாமாவும் அங்கே தான் இருந்தார்.